வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பன்னீர் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க பன்னீர் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தனியாக ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு பன்னீரை வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்புங்க. எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுருந்த 400 கிராம் பன்னீர் எடுத்து சேர்த்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பன்னீரை நல்லா இந்த அளவுக்கு கிண்டி விட்டுக்குங்க. நம்ம சேர்த்த மசாலாவும் பன்னீரும் நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி செய்ய ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் 1/2 கப்பு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 4 பட்டை, 5 லவங்கம், பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எடுத்து கட் பண்ணி வச்சிருந்த 4 பெரிய வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எடுத்து கட் பண்ணி வச்சிருந்த 5 பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த பதத்துக்கு வந்த உடனே 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 கைப்பிடி கொத்தமல்லி புதினா எடுத்து வாசனைக்காக சேர்த்துக்கலாம். எடுத்து கட் பண்ணி வச்சிருந்த 4 பெரிய தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே 1 கிலோ அரிசி பிரியாணி செய்ய போகிறோம். 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கொதித்து வந்த உடனே எடுத்து வச்சிருந்த 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்து சேர்த்துக்கலாம்.
அரிசி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வறுத்து வச்சிருந்த பன்னீரை எடுத்து சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்து கலந்து விட்டுட்டு அரை கைப்பிடி கொத்தமல்லி புதினா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். பிரியாணி அரிசின்றதுனால ஒரு விசில் விட்டா போதும். இப்போ சுவையான பன்னீர் பிரியாணி ரெடி. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த என் அன்பு சொந்தங்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமுக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.